இந்த உலகின் தெற்கே இயற்கை தன் எல்லா அழகையும் சேர்த்து வைத்திருந்த ஒரு நிலம் இருந்தது. கடலும் மலைகளும் ஆறுகளும் வயல்களும் ஒரே உயிராய் சுவாசித்த அந்த நிலம் தமிழ் நிலம். அங்கே பிறந்தது ஒரு அரசாட்சி மட்டுமல்ல, ஒரு நாகரீகம். அறமும் அறிவும் மனிதநேயமும் வாழ்க்கையாய் மாறிய நாகரீகம். அதுதான் தமிழ் நாகரீகம். காவிரி கரையோரம் அமைதியாக தழைத்திருந்தது ஒரு சிறிய கிராமம், மதுகரை. காலை பொழுதுகளில் வீட்டு முன் கோலம், வயலுக்குச் செல்லும் மனிதர்கள், குழந்தைகளின் சிரிப்பு, இதுவே அங்கே வாழ்க்கை. அந்த மண்ணில் கல்வி புத்தகங்களில் மட்டுமில்லை, வாழ்க்கையிலேயே கற்றுத்தந்தது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி என்று தொடங்கிய கல்வி அறமாக வளர்ந்தது. மதுகரையின் தலைவன் வேளான். வீரம் அவன் உடலில், நீதி அவன் இதயத்தில். தீர்ப்பளிக்கும் முன் மக்களின் குரலை கேட்டவன். அதுவே அவனின் அரசியல். ஒரு நாள் மழை வர மறந்தது. ஆறுகள் வறண்டன, வயல்கள் வெடித்தன, மக்களின் முகத்தில் பயம் எழுந்தது. அப்போது வேளான் சொன்னான், இந்த மண் நமக்கு தாய். தாயை காப்பாற்றினால் நாம் காப்பாற்றப்படுவோம். அந்த வார்த்தைகள் நம்பிக்கையாக மாறின. ஆணும் பெண்ணும் இளையோரும் முதியோரும் ஒன்றாய் உழைத்தனர். குளங்கள் தூண்டப்பட்டன, மரங்கள் நடப்பட்டன. ஒற்றுமை ஒரு சக்தியாக மாறியது. வானம் கருமையடைந்தது, மழை பொழிந்தது, நீர் நிரம்பியது, வயல்கள் பசுமையடைந்தன. மண்ணும் மனிதனும் மீண்டும் சிரித்தனர். மாலை நேரங்களில் பாடைகள் நடனங்கள் பேசின. இசை உணர்வுகளை தொட்டது. கலை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. வீட்டின் வாசலில் யாரும் பசியோடு திரும்பவில்லை. விருந்தோம்பல், ஈகை, நேர்மை, இதுவே தமிழ் வாழ்வியல். காலம் மாறியது, தலைமுறைகள் மாறின. ஆனால் அறம் அழியவில்லை, மதிப்புகள் மாறவில்லை. எனவே தமிழ் நாகரீகம் ஒரு கடந்த கால வரலாறல்ல, அது இன்றும் மனிதனின் உள்ளத்தில் உயிரோடு வாழும் ஒரு